Hello everyone, welcome to our channel Padambar and welcome to another new movie explanation. நம்ம இந்த வாரம் எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னா 2021 ரிலீஸ் ஆன சென்சாருங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா இந்த படத்தில் என்னடா ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் தி வியர்டஸ்ட் மூவின்னு சொன்னீங்கன்னா அந்த படத்தை நான் இதை தான் சொல்லுவேன். ஏன்னா பார்க்கவும் அவ்வளோ நல்லா இருந்தது. நமக்கு எது கதை எது நிஜம்னே தெரியாத அளவுக்கு அவ்வளோ நல்லா எடுத்திருந்தாங்க. இந்த படத்துக்கு ஏன் சென்சார்னு பேர் வச்சுருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் லைஃப்பில் நடந்த கதை, அதாவது உங்கள் லைஃப் ஸ்டோரியே ஒருத்தங்க படமாக எடுத்தால் அது நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க? யூ சர்டிஃபிகேட் கொடுப்பீங்களா, இல்லை யூ பை ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பீங்களா, இல்லை ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பீங்களா? ஸோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது ஏன்ட்டு நான் லேட்டராக சொல்கிறேன். ஸோ பிஃபோர் ஒன்லைனர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மெசேஜோடு ஆரம்பிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுச்சு. நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும். ஸோ 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் டேக் அவே வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டேக் அவேக்கு நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணணுன்னா, உங்களோட லிங்க், அதாவது எங்களோட லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணி அதை உங்கள் மூலமாக யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் ஒரு நம்பர் தருவோம். அந்த நம்பருக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேக் அவேல கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ ஒன்லைனர் சிம்பிளாக ஒன்றுமே இல்லைங்க. ஒரு பொண்ணு ரியாலிட்டிக்கும் டிவி ஷோக்கும் ஒரு மூவிக்கும் நடக்கிற டிஃப்ரென்ஸை எப்படி டேக்கிள் பண்ணுறாங்கிறது தான் இந்த படத்தை மொத்தமே எடுத்திருப்பாங்க. ஸோ வாங்க நம்ம எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போகலாம் டீட்டெயிலாக. ஸோ படத்தோட தொடக்கத்தில் பாஸ் பண்ணிவிட்டு இவங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருப்பாங்க. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நம்ம 1990s நடந்த ஸ்டோரி மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது இப்போ இங்கிலாண்டில் ஒரு புது சட்டம் கொண்டு வராங்க. என்ன சட்டம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூவிஸ் ரிலீஸ் ஆகுதுல்ல, அந்த மூவிஸ் தியேட்டர் ரிலீஸ் ஆகாமல் இந்த வீடியோ டேப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படி நடந்திருக்கும். ஷாமான என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விபத்துன்னு வச்சுக்கோங்களேன். அது மைண்ட் வைஸாக அவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த விபத்து. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சயின்டிஃபிக் ஃபேக்டோட இந்த மூவி கம்பேர் பண்ணி ஒரு முடிப்பேன். ஸோ மறக்காமல் அதுக்காக இந்த சீரிஸ் இந்த எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ இவங்க 6 பேர் இருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது ஏகப்பட்ட விஷயங்கள் தப்பு, இந்த மாதிரி மூவிஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறதால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, மக்களிடையே இது தப்பாக போயிடுறாங்க, அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க அம்மா அப்பா கூட டின்னர் சாப்பிட போகிறாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு சர்டிஃபிகேட் நீட்டுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டரோட டெத் சர்டிஃபிகேட். ஸோ நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவங்க சிஸ்டர் இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நம்பிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல நம்ம ஹீரோயின் அவங்க தங்கச்சியை ப்ரொடியூசர் வராரு. அந்த ப்ரொடியூசர் நான் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ உன்னையும் நான் மேலே ஏற்றி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைமில் அந்த ப்ரொடியூசரோட படத்தை இவங்க பார்ப்பாங்க. அந்த படமோட பேர் என்னன்னு பார்த்துட்டு தெளிடுவாங்க. போட்டு தெளிடுவாங்கன்னு சொல்கிறது அந்த பொண்ணு காண போய்டும். அதுக்கப்புறம் எந்த ஞாபகமே இருக்காது. ஸோ அதே மாதிரி இந்த டிரேஞ்சுடுன்னு ஒரு கதை சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு மூவி, அதை பேஸ் பண்ணிட்டு ஒரு கில்லர் உருவாக்கிறார் ரியல் லைஃப்பில். ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அவங்க அப்பா கிட்ட காட்டுவா. அப்படி காட்டும்போது, நீ ஏன் இந்த முட்டாள்தனமாக பண்ணிட்டு இருக்க, இது நீ உன்ன மாதிரியே இல்லையே, நீ அதை மறந்துடு, நம்ம அவங்க தங்கச்சி இறந்து போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் இவளுக்கு ஒத்துக்க மாட்டா. அப்படி இருந்தால் உங்கள் அப்பா என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே உன் இஷ்டமாக விட்டுறேன், நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா விட்டக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஓகே அந்த டேரக்டர் எப்படியாச்சும் நம்ம கன்ஃபர்ஸ் பண்ணி அந்த பொண்ணை நம்ம தங்கச்சி அவளை காப்பாற்றி கூட்டி வரணும்னு சொல்லிட்டு இவங்களும் ஏதோ பண்ணுவாள். ஸோ இவன் என்ன பண்ணுவான், இந்த டேப்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக இவன் ஆஃபீஸில் ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்கு போயிட்டு அந்த டேரக்டரோட அட்ரஸ், அந்த ப்ரொடியூசரோட அட்ரஸ் நோட் பண்ணிக்க ஃபஸ்ட்டு. அந்த ப்ரொடியூசர் மூலமாக டேரக்டர் கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அவளை ரொம்ப ஃப்ளவர் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ப்ரொடியூசர் அவரோட இந்த ட்ராஃபி, அவர் ஜெயிச்ச இந்த விஷயங்கள்லாம் காமிச்சிட்டு இருப்பாரு. அந்த டேரக்டர் பேர் சொல்லி கேட்க போது டேரக்டர் ரொம்ப ஜீனியஸ், ரொம்ப சூப்பரான படம் எடுப்பார், அவருக்கு ரெகக்னேஷனே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அவன் தங்கச்சி கேரக்டரில் இருக்க பொண்ணை பற்றி கேட்பா. ஆனால் நம்ம அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடறாங்க. என்ன ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டிங் டிவைஸ் இருக்கும். அதில் ப்ரீவியஸ், அதாவது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பேக்வேர்ட் பாட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ண உடனே இவங்க தங்கச்சி அவங்கள கூட்டிட்டு போகிற மாதிரி காரில், அதாவது என்னென்னா டோட்டலாக ஃபெயிண்ட் ஆகிட்டு ஒரு கனவு உலகத்துக்கு போயிடுறாங்க. அவங்க கனவு உலகத்தில் அடிக்கடி இந்த கிளிச்சார சீன்ஸ் மாதிரி அதில் அவங்களோட உண்மையான ஸ்ட்ரெஸ்ஸு வெளிப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி அவங்க பேரண்ட்ஸோட ஸ்ட்ரெஸ்ஸு அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறாங்க. அவங்களோட சிஸ்டரை ஒரு இடத்துல கொண்டு போய் தொலைச்சிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க பண்ணுற ஜாப் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க லைஃப்பில் பில்ட் ஆகிட்டு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாராங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸால் அவங்க பண்ணுற ஜாபுக்கே ஸோ ரியல் லைஃபுக்கும் அந்த ஜாபுக்கும் ஒரு தடங்கல்கள், அதாவது இந்த மாதிரி படத்தில் அவங்க பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ரியல் லைஃப்பில் நடக்கிற மாதிரி. அதே மாதிரி இப்போ ஒரு ஹாரர் படம் வராங்கன்னா அந்த ஹாரர் படத்தில் ரியல் லைஃப்பில் நடக்கிற மாதிரி. அதே மாதிரி அவங்க ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணிட்டாங்கன்னா அந்த படம் ரியல் லைஃப்பில் அந்த கில்லர் கொல்ற மாதிரி. இந்த மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ் அவங்க லைஃப்பில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை இன்டியூஸ் பண்ணிடுது.
அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த ரியல் லைஃபுக்கும் அந்த ஒரு மூவி லைஃபுக்கும் அவங்களால டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூவி நடிக்கிற இடத்துல போயிட்டு அந்த சார்லஸ், அதாவது அந்த பீஸ்ட் மேன் ஒருத்தவங்களை போட்டு கொண்டுடுறாங்க. ஸோ டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொல்ற மாதிரி நடிக்கணும், ஆனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அது ரியல் லைஃபு, அவங்க தங்கச்சி மாதிரி இருக்க ஒரு பொண்ணை வந்து பிடிச்சி வச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த பீஸ்ட் மேனை கொண்டுடுறாங்க. ஸோ இது வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா அது ரிலேட்டடாக ஜாப் நீங்கள் பண்ணும்போது என்னதுன்னா அது வந்து பில்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஒரு சர்டைன் ஸ்டேஜ் ஆஃப் டைமில் வந்துட்டு ரொம்ப அஃபெக்ட் பண்ணி விட்டுருது. ஸோ அதுதாங்க இந்த மூவியோட கான்செப்ட். ஸோ ஐ ஹோப் எவ்ரிவன் இந்த மூவி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் படம்பார் சேனல் எக்ஸிக்யூட்டிவ். See you in another video. Bye bye.